ஈவே ராமசாமி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? சிலர் அவரை பெரியார்னு சொல்லுவாங்க. இப்போ ஞாபகம் வருதுங்களா? எனக்கு எப்போவுமே ஒரு சந்தேகம் இருக்கும். பெரியார் பகுத்தறிவுவாதியா இல்லையா அப்படின்னு. இந்த கேள்வி ஏன் தெரியுமா நான் கேட்குறேன்? ஏன்னா 1921ஆம் ஆண்டு பெரியார் கள்ளுக்கடையை எதிர்த்து போராட்டம் நடத்தினார். அவரோட மனைவி, சகோதரி எல்லாமே அதில் ஈடுபட்டாங்க. சரி, இதுக்கும் பகுத்தறிவுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். இப்படி காந்தி சொன்னாருன்னு கள்ளுக்கடை எதிர்த்து போராட்டம் நடத்தின பெரியார் ஒரு சம்பவம் பண்ணார். அதை சொன்னால் உங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும். சரி, சொல்கிறேன். கல்லை எதிர்க்கணும்னு உறுதியாக இருந்த பெரியார் ஒரு முட்டாள்தனம் பண்ணார். என்ன தெரியுங்களா? கல்லை ஒழிக்கிறேன்ற பேரில் அவருக்கு சொந்தமாக இருந்த தென்னந்தோப்பில் இருந்து 500க்கும் அதிகமான தென்னை மரங்களை வெட்டிட்டார். இது எப்படி தெரியுமா இருக்குது? எறும்பு கடிக்குதுன்னு காலை வெட்டிக்கிட்ட கதையாக இருக்குது. அடுத்தவன் வயிற்றுச்சல் படுறான்னு நீங்கள் உங்கள் சொந்த வீட்டை தீ போட்டு கொளுத்துவீங்களா? இது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம். இந்த முட்டாள்தனத்தை செஞ்ச பெரியாரை பெரியார்னு ஏன் சொல்லணும்? உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் ராமசாமியை பெரியார்னு கூப்பிட எனக்கு என்றைக்குமே பிடிக்காது. சரி, நீங்களே சொல்லுங்கள். அடுத்தவன் கள்ளி இறக்கி குடிக்கிறான்னு சொல்லி உங்களுக்கு சொந்தமான தென்னை மரத்தை வெட்டினீங்கன்னா நீங்கள் புத்திசாலியா இல்லை முட்டாளா? உங்கள் வீட்டு மரத்தில் உங்கள் அனுமதி இல்லாமல் எவனால் கல் இறக்க முடியுமா? இப்படி ஒரு முட்டாள்தனத்தை நீங்கள் செய்வீங்களா? பெரியாரை நீங்கள் முட்டாள்னு சொல்கிறீங்களா, புத்திசாலின்னு சொல்கிறீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.